இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிருங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை பற்றி பார்த்துடலாம். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சராசரியாகத்தான் இருக்குது. உங்களின் பிஸியான வேலை காரணமாக நீங்கள் சில காலம் உங்கள் குடும்பத்தை விட்டு விலகி இருக்கக்கூட வேண்டி வரும். நீங்கள் அவங்களுக்கு நேரம் கொடுக்கலை அப்படின்னு குடும்ப உறுப்பினர்கள் புகார் செய்வாங்க. சகோதர சகோதரிகளின் ஆதரவை பெறுவீங்க. குடும்ப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். பொருளாதார நிலை அல்லது ஏற்றத்தாழ்வுகளுக்கு மத்தியில் முன்னேறுவீங்க. இது காதல் உறவுகளுக்கு சாதகமான காலமாகத்தான் இருக்கும். திருமண வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கும், ஆனால் வாக்குவாதங்கள் கூடும். தொழிலில் முன்னேற்றம் காண கடின முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டி வரும். மாணவர்களுக்கு நேரம் சவாலாக இருக்கலாம். நீங்கள் வெளிநாடு செல்ல முயற்சித்தால் நீங்கள் அதிக நேரம் காத்திருக்க வேண்டி வரும். 10ஆம் வீட்டின் அதிபதியான சூரிய பகவான் மாத தொடக்கத்தில் புதனுடன் அமர்றனால சக ஊழியர்கள் முழு ஆதரவை பெறுவீங்க. மேலும் அவர்கள் உங்களுக்கு எல்லா வேலைகளிலும் உதவுவாங்க. உங்கள் பணித்துறையில் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். வணிகர்களுக்கும் இந்த மாதம் சிறப்பாக தான் இருக்குது. தொடக்கத்தில் சில சவால்கள் இருக்கும், மாதத்தின் முற்பாதியில் சமாளிக்கலாம். உங்கள் வியாபாரத்தில் சில புதிய நபர்களை சந்திப்பீங்க. குறுகிய பயணங்கள் மூலம் தொழில் முன்னேற்றத்திற்கான வழி திறக்கும். 4ஆம் வீட்டில் சனி பகவான், 5ஆம் வீட்டில் ராகு பகவான் இருக்காங்க. கல்வியில் இடையூறுகள் வரலாம். இருந்தாலும் உங்கள் மனம் மிகவும் கூர்மையாகத்தான் இருக்கும். எல்லாற்றையும் மிக எளிதாக புரிஞ்சுக்கிருவீங்க. ஆனால் அங்கங்கே நடக்கும் சம்பவங்கள் உங்களை பாதிச்சிரும். நீங்கள் தொடர்ந்து கவனத்தை ஈர்ப்பீங்க. மேலும் படிப்பில் உங்கள் கவனம் தொந்தரவு செய்யப்படுது. இது தேர்வை பாதிக்குது. அதனால் உங்கள் படிப்பில் கவனம் செலுத்துவதன் மூலம் சிறப்பாக செய்ய முயற்சி செய்யணும். மாத தொடக்கத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் 2ஆம் வீட்டில் இருக்கிறாங்க. குடும்பத்தில் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்யலாம். அதில் அனைவரும் வருவாங்க மற்றும் செல்வதில் வர்றதில் மும்பரமாக இருப்பாங்க. இது குடும்பத்தில் மகிழ்ச்சியாகத்தான் இருக்கும். உங்கள் சகோதர சகோதரிகளிடம் இருந்து முழு ஆதரவை பெறுவீங்க. மேலும் அவர்கள் மூலம் உங்கள் நிலுவையில் உள்ள பல வேலைகளும் முடிக்கப்படும். 5ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கும் ராகு பகவான் காதல் விஷயத்தில் வித்தியாசமான உயரங்களை தரப்போகிறாரு. உங்கள் அன்புக்குரியவருடன் நீங்கள் பேசுவீங்க. உங்கள் பேச்சுக்கள் மூலம் மயக்குவீங்க மற்றும் உங்கள் மீது ஈர்ப்பு உடையவராக இருப்பாங்க. அதனால் உங்கள் காதல் செழிக்கும். திருமணமானவர்களை பற்றி பேசணும்னா மாதத்தின் ஆரம்பம் சாதகமாகத்தான் இருக்கும். உறவில் அன்பு மற்றும் காதல் சுவை இருக்கும். குடும்பத்தில் பொறுப்புகளை நிறைவேற்றுவீங்க. உங்கள் 11ஆம் வீட்டில் கேது பகவான் 10ஆம் வீட்டில் பயிற்சி ஆறாரு. மாத தொடக்கத்தில் சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்து உங்களின் 2ஆம் வீட்டில் பயிற்சி ஆறதுனால பணபலன்கள் உண்டாகும். வியாபாரம் செஞ்சீங்கன்னா மாதத்தின் 2ஆம் பாதியில் நல்ல வருமானத்தை பெறுவீங்க. அதனால் நீங்கள் உங்கள் திட்டங்களை முடிக்க முடியும். இந்த நேரம் முதலீடு செய்வதற்கு சாதகமாக இருக்கும். ஆனால் நிபுணர்களின் ஆலோசனையை பெற்று அதுக்கு பின்னாடி தொடர்ந்து செய்கிறது நல்லது. மாதம் முழுவதும் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் 6ஆம் வீட்டில் இருக்கிறாரு. வயிறு சம்பந்தமான நோய்கள் வருவதால் வயிற்றில் பிரச்சனைகள் வரலாம். வாயு, அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் உங்களை அவ்வப்போது தொந்தரவு செய்யும். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு அரச மரத்தை தொடாமல் தண்ணி ஊற்றுங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு குடும்ப சூழலில் பதட்டமும் அசௌகரியமும் இருக்குது. இதற்கு பரிந்துரையின்மை காரணமாக இருக்குது. உடன் பிறந்தவர்களுடன் உங்களுக்கு சுமூக உறவு இருக்க வாய்ப்பே இல்லை. இந்த மாதம் முதல் உங்களுக்கு ஆற்றலுடன் செயல்பட முடியும். இலக்குகளை அமைச்சுக்கிட்டு அதை நோக்கி முன்னேறுவீங்க. உங்கள் நம்பிக்கை உங்கள் வெற்றிக்கு காரணமாக இருக்கும். நீங்கள் ஆக்கப்பூர்வமாக செயல்படுவீங்க. விடாமுயற்சி, நேர்மறை எண்ணம், மேலும் உங்கள் மன உறுதி இந்த மாதம் பழிச்சிடும். உங்கள் தனிப்பட்ட வாழ்விலும் சரி, தொழில் மற்றும் உத்தியோகத்திலும் சரி, நீங்கள் நம்பிக்கையுடன் செயல்பட்டு முன்னேறுவீங்க. என்றாலும் சில தடைகளை நீங்கள் சந்திக்க நேரும். உங்கள் மன உறுதி மூலம் தடைகளை தவிடுபொடி ஆக்குவீங்க. அதனால் இந்த மாதம் உங்களை வெற்றி பாதைக்கு இட்டுட்டு போகும். உங்களின் புதுமையான ஆற்றல் வாய்ப்புகளை கிரகிக்கும் திறன் இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். இந்த மாதம் நீங்கள் உங்கள் எதிர்காலம் குறித்து புதிய முயற்சிகளை மேற்கொள்வீங்க.
சிறு ஆரோக்கிய உபாதைகளை சந்திக்கலாம். கணவன் மனைவி உறவு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். அந்யோன்யம் தாம்பத்திய சுகமும் இருக்கும். இந்த மாதம் நீங்கள் உங்கள் எண்ணங்கள் மற்றும் கருத்துக்களை உங்கள் துணையிடம் பகிர்ந்துக்கிருவீங்க. அதன் மூலம் கருத்து வேறுபாடுகள் எல்லாம் வரையும். நல்ல புரிந்துணர்வு ஏற்படும். உறவில் ஆழமும் நெருக்கமும் அதிகரிக்கும். இந்த மாதம் நீங்கள் சிறு மகிழ்ச்சியையும் கொண்டாடுவீங்க. என்றாலும் குடும்ப உறுப்பினர்களுடன் சிறிய கருத்து வேறுபாடுகள் எழலாம். இருந்தாலும் நேர்மையான அன்பு மற்றும் அரவணைப்பு மூலம் நீங்கள் பிரச்சனைகளை தீர்த்து அமைதியை எதிர்கொள்வீங்க. உறவில் நல்லிணக்கம் காண வெளிப்படையாக பழகிறது நல்லது. இந்த மாதம் நீங்கள் உங்கள் துணையுடன் குறுகிய தூர பயணம் மேற்கொள்வீங்க. திருமண உறவில் நல்லிணக்கம் காண சுக்கிர பகவானுக்கு பூஜை செய்யணும். உங்கள் பொருளாதார நிலை இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். உங்கள் வரவு செலவுகளை பட்ஜெட் அமைச்சு நிர்வகிப்பது நல்லது. ஏன்னா இந்த மாதம் நீங்கள் எதிர்பாராத செலவுகளை சந்திக்க போகிறீங்க. பரிசுகள், உல்லாச பயணங்கள் அல்லது கூட்டாளிகளின் முயற்சிகளுக்கான ஆதரவு இதெல்லாம் காரணமாக செலவுகள் ஏற்படுது. உங்கள் செலவுகளை நீங்கள் கண்காணிக்கணும். தேவையற்ற செலவுகளை குறைச்சிக்கிறங்க. நிலுவையில் இருக்கும் கடன்களை அடைச்சி அதை நீங்கள் சரி செய்ய இதுவே நல்ல தருணம். கடன் சார்ந்த வட்டியை குறைப்பதற்கான வழியை செஞ்சுக்கிருவீங்க. இந்த மாத பிற்பகுதியில் நீங்கள் எதிர்பாராத பணவரவை பார்ப்பீங்க. அது பரம்பரை சொத்து, லாட்ரி அல்லது லாபகரமான ஒப்பந்தங்கள் எதுவாக வேண்டுமானாலும் இருக்கும். இந்த நிதி ஆதாயங்கள் மூலம் உங்கள் சேமிப்பு உயரலாம். இந்த மாதம் நீங்கள் புதிய முதலீடுகளை மேற்கொள்வீங்க. உங்கள் உடன் பிறந்தவர்களுக்கு நிதி ரீதியாக உதவி செய்வீங்க. பொருளாதார ஸ்திரத்தன்மை பராமரிக்க முயற்சி மேற்கொள்வது அவசியம். உங்கள் நிதி நிலைமை மேம்பட பிரகஸ்பதிக்கு பூஜை செய்யணும். இந்த மாதம் உங்களின் உத்தியோக நிலையை பொறுத்தவரை மிதமான பலன்கள் கிட்டும். சில தடைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க. என்றாலும் நீங்கள் புத்திசாலித்தனமாக செயல்படுவீங்க. பணியிடத்தில் ஏற்படும் சவால்களை சந்திக்க நீங்கள் தயாராக இருக்கணும். சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் சில பிரச்சனைகள் காரணமாக மோதல்களை சந்திக்க போகிறீங்க. கருத்து வேறுபாடுகள் எழுது புரிந்துணர்வை வளர்த்துக்கிறதன் மூலம் இந்த சூழலை நீங்கள் ஈஸியாக சமாளிக்கலாம். உங்களின் இயல்பான உறுதிப்பாடு மற்றும் புதிய சிந்தனை உங்களுக்கு கை கொடுக்கும். இதனை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிறணும். நிபுணர்கள் அல்லது வழிகாட்டிகளின் ஆலோசனை பெற்று விடாமுயற்சியுடன் செயல்பட்டு முன்னேற்றம் பார்க்கலாம். தகவலமைப்பு மற்றும் சிக்கலை தீர்க்கும் திறன் வெளிப்படும். இந்த மாதம் கூட்டு தொழில் சிறப்பாக நடக்கும். புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதனை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறணும். தொழில்நுட்ப திறனை வளர்த்துக்கிறணும். சரியான சிந்தனைகள், வணிக பேச்சுவார்த்தைகள் நடத்துறது வெற்றிகரமான முயற்சிக்கு அடித்தளமாக இருக்கும். தொழில் புரியும் இடத்துல பணியாளர்களுக்கு இடையே மோதல்கள் ஏற்படும். நீங்கள் உங்கள் தலைமைத்துவ திறன் மூலம் அதனை சமாளிக்கலாம். வெளிப்படையாக பேசுவது, சமரச பேச்சு, திருப்திகரமான செயல்பாடு மற்றும் குழுவாக புரிந்துணர்வு செய்கிறது, பணிபுரிகிறது நீண்டகால வெற்றிக்கு வழிவகுக்கும். இந்த மாதம் நிதி சவால்கள் எழுது. இருந்தாலும் பொருளாதார வளம் பிரகாசிக்குது. கடன் வழங்குபவர்களுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறது, மேலும் செயல்பாட்டு மூலதன நெருக்கடியை நிர்வகிப்பதற்கான ஆக்கப்பூர்வமான தீர்வுகளை கருத்தில் கொள்வது இதெல்லாம் இந்த மாதத்திற்கு ஆலோசனைன்னு சொல்லப்படுது. தொழிலில் மேன்மை பெற சூரிய பகவானுக்கு பூஜை செய்யணும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியுது. அதனால் இந்த மாதம் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் சிறந்த முறையில் பாதுகாத்துக்கிறங்க. ஆரோக்கியத்தில் அதிக மற்றும் முதன்மை கவனம் செலுத்தணும். வழக்கமான உடற்பயிற்சி, ஆரோக்கியமான உணவு, பதட்டமற்ற செயல்பாடு உங்கள் ஆரோக்கியத்தை சிறப்பாக தக்க வைக்க உதவும். எலும்பு ஆரோக்கியத்தின் கவனம் தேவை. உங்கள் உடலை வலுப்படுத்த உடற்பயிற்சி, கால்சியம் நிறைந்த உணவு எடுத்துக்கிறது அவசியம். உங்கள் இரத்த அழுத்த அளவை பராமரிக்கணும். வழக்கமான மருத்துவ ஆலோசனை மேலும் ஆரோக்கியமான வாழ்க்கை முறை தேவை. பணியிட மன அழுத்தம் உங்கள் நல்வாழ்வில் தற்காலிக பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களின் மன வலிமை பிரகாசிக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. ஓய்வு, சுயகவனிப்பு மேலும் அன்புக்குரியவரின் ஆதரவை உங்கள் ஆரோக்கியத்திற்கு சீராக வச்சிருக்க முடியும். உங்கள் ஆரோக்கியம் மேம்பட சனி பகவானுக்கு பூஜை செய்யணும். மாணவர்கள் சிறப்பாக கல்வி பயில்வாங்க. என்றாலும் இந்த மாதம் உங்கள் முயற்சிகளில் சில சவால்களை சந்திக்க நேரலாம். ஒரு சில மாணவர்கள் தங்களை தாங்களே உற்சாகப்படுத்திக்கிடுவாங்க. அதனால் ஈகோ மற்றும் அதீத நம்பிக்கை இருக்கலாம். இது ஆசிரியர்கள் மற்றும் பெற்றோர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளும் திறனை தடுக்குது. போட்டித் தேர்வுகளுக்கு தயாராகும் நபர்களாக நீங்கள் இருந்தீங்கன்னா விரும்பிய முடிவுகளை நீங்கள் அடையலாம். ஆனால் பாருங்கள், கொஞ்சம் கடினமாக உழைக்கத்தான் வேண்டி வருது. வெளிநாட்டில் கல்வி பயிலணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கும் அல்லது விரும்பும் பல்கலைக்கழகங்களில் அனுமதி பெறுவதில் தற்காலிக தடைகள் எல்லாம் இருக்கும்.
கல்வியில் சிறந்து விளங்க விஷ்ணு பகவானுக்கு பூஜை செய்யணும். சுப தேதிகள் 8, 9, 10, 11, 14, 15, 16, 17, 18, 24, 25, 26, 27 மற்றும் 28. அசுப தேதிகள் 1, 2, 3, 4, 5, 19 மற்றும் 20. இதுவரை அந்த பதிவில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கான பிப்ரவரி மாத ராசி பலனை முழுமையாக பார்த்தோம் நண்பர்களே. இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜென்ரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தானே வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.